ராஜஸ்தானில் தாம் பிரச்சாரம் செய்த தொகுதிகளில் பாஜக தோல்வியடைந்ததால் அதற்கு பொறுப்பேற்று தன்னுடைய மாநில அமைச்சர் பதவியை மூத்த தலைவர் கிரோடிலால் மீனா அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலில் அபார வெற்றி பெற்ற பாஜக முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தலைமையில் ஆட்சி அமைத்தது. 22 பேர் அடங்கிய மாநில அமைச்சரவையில் பாஜக மூத்த தலைவரான கிரோடிலால் மீனாவுக்கு வேளாண் துறை ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 7 தொகுதிகளில் கிரோடிலால் மீனா அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தாம் பிரச்சாரம் செய்த 7 தொகுதிகளில் பாஜக தோற்றால் தம்முடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக பொதுவெளியில் சவால் விடுத்தார். ஆனால் மொத்தம் இருக்கும் 25 மக்களவைத் தொகுதிகளில் 14 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வென்றது. இதில் கிரோடிலால் பிரச்சாரம் செய்த 7 தொகுதிகளில் சொந்த தொகுதியான சவுதா உட்பட 4 தொகுதிகளில் பாஜக தோல்வியடைந்தது. இதனால் சில நாட்களாக அலுவலகத்திற்கு வராமல் இருந்த அவரிடம் ராஜினாமா சவால் பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். தாம் விடுத்த சவாலில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று அறிவித்த கிரோடிலால் தன்னுடைய அமைச்சர் பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். 10 நாட்களுக்கு முன்பே ராஜினாமா கடிதத்தை கிரோடி கொடுத்து விட்டதாக அவருடைய உதவியாளர் கூறியிருக்கிறார். இதனால் மீண்டும் ராஜஸ்தான் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.